தந்தை ஊடக நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் முனைவர் திருமிகு தேவசம்பத் கிருஷ்ணன் அவர்கள் நமது அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார். அவருடைய கல்வி, வழக்கறிஞர் தொழில், திருமண வாழ்க்கை இவைகளை பற்றி நாம் பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. நலமா இருக்கீங்களா? நலமாக. மகிழ்ச்சி உங்களை பார்த்ததில்ல. நீங்கள் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்தவர். உங்களுடைய கல்வி இந்த அளவிற்கு உயர்வதற்கான காரணம், இல்லை கல்வியின் படிப்படியான உயர்வுகள் பற்றி சொல்லுங்கள். ஐயா வணக்கம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நான் கிராமத்தில் பிறந்து குறிச்சி கிராமம், பவானி தாலுக்கா, ஈரோடு மாவட்டம், முன்னால் கோயம்புத்தூர் மாவட்டமாக இருந்தது. நான் 1967 என்னுடைய ஆரம்ப பள்ளி முடித்த பிறகு பவானி ஹைஸ்கூலுக்கு 9ஆம் கிளாஸ் ஜாயின் பண்ணேன். அப்பொழுது எனக்கு ரொம்ப உற்று துணையாக இருந்தவர் எங்கள் மாமன் மகன் தங்கவேல் அவர்கள். அப்பொழுது எனக்கு அவர் மேலே ரொம்ப பற்று பாசம் அதிகம். அவர் கல்லூரி பிஎஸ்சி அக்ரி படித்து கொண்டு இருக்கிற பொழுது தான் ஊருக்கு சொல்லுவார், அப்படி இருப்பது இப்படி காலேஜில் வாழ்க்கையை நானும் இன்ட்ரெஸ்டாக சொல்லுங்கின்ற பொழுது எனக்கு ஒரு ஆசை வரும், நானும் படிக்க வேண்டும், முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். ஆரம்ப பள்ளி இருக்கிற போது அப்பொழுது பவானி ஹைஸ்கூலுக்கு வருகின்ற பொழுது டெஸ்ட் வைத்து தான் ஹைஸ்கூல் 9ஆம் கிளாஸ் சேர்த்துவார்கள். அந்த காலத்தில் ஃபஸ்ட்டு ப்ரீமிலியரி டெஸ்ட் மாதிரி மேத்ஸ் அண்ட் இங்கிலீஷ் வைப்பார்கள். அதற்காக எங்கள் ஊர்லேருந்து பவானி ஹைஸ்கூலுக்கு 15 கிலோமீட்டர் சைக்கிளில் என்னை ஏற்றி கொண்டு அவர் தான் என்னையும் பவானி ஹைஸ்கூலில் டெஸ்ட் எழுதி வச்சு அட்மிஷன் வாங்கி கொடுத்து எனக்கு 9ஆம் கிளாஸ் சேர்த்தினார். அதையெல்லாம் இன்று மறக்க முடியாத நினைவுகள். உங்களுக்கு நீங்கள் பட்டப்படிப்பு படிக்கணும்னு உங்களுக்கு விருப்பம் ஏற்பட்டதே அந்த தங்கவேல் அவர்களால் தான்? ஆமாம், தங்கவேல் என்னுடைய மாமன் மகன். அவர் பிஎஸ்சி அக்ரி மதுரையில் படிக்கிறாரு. அவர் படித்து கொண்டு ஃபைனல் இயர் படிக்கிறாரு. அப்பொழுது ஊருக்கு வருகின்ற பொழுது நாங்கள் அவர் இணை பிரியாமல் நாங்கள் தான் ஒன்றா இருப்போம். எனக்கு அவருக்கு ஒரு சுமார் 6 ஆண்டுகள் டிஃப்ரென்ஸ். அவர் ஹைஸ்கூல் படிக்கிற போது நான் எலிமெண்ட்ரி ஸ்கூல் படித்தேன். ஹைஸ்கூல் முடித்த பிறகு அவர் கல்லூரி போனபோது பவானி ஹைஸ்கூல் கொண்டு சேர்த்தினார். பிறகு நான் பவானி ஹைஸ்கூல் படித்து முடித்த பிறகு இந்த தேவனுடைய ஊழியத்துக்காக ஃபஸ்ட்டு அழைக்கப்பட்டு நான் பட்டுக்கோட்டையில் இந்தியன் எவரையும் குறிச்சியில் பிரிச்சார் அந்த 3 மாதங்கள். அதன் பிறகு திரும்பி அவர் கேட்டார், ஏன்டா நீ கல்லூரி படிக்க வரலையா, நீ வேலைக்கு போயிட்டியா அப்படின்னு கேட்கிற பொழுது தான் அவர் தான் திரும்பி என்னை கூட்டிகிட்டு போய் கோயம்புத்தூர் ஆர்ட்ஸ் காலேஜ், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கோயம்புத்தூர் 1971 பிஎஸ்சி அட்மிஷன் வாங்கி சேர்த்துறார். அப்பொழுது இந்த கம்யூனிஸ்ட் ப்ராப்ளமெல்லாம் வந்தது. அப்பொழுது எங்கள் மாமா ஃப்ளையிங் ஆஃபீஸராக இருந்தார். எங்கள் சொந்தக்காரர் இன்னொருத்தர் கருப்பன் ஐஏஎஸ் அன்றைக்கி கார்பரேஷன் கமிஷனர் இருக்கிறாரு. அவர் கொடுத்த சர்டிஃபிகேட் செல்லாதுன்னு சொன்னாங்க. அதை எங்கள் ஃப்ளையிங் ஆஃபீஸர் எங்கள் அம்மாவுடைய கசின் பிரதர் அவர் கூட்டிட்டு போய் என்னை அட்மிஷன் சேர்த்து விட்டார். அதுக்கு பின்னால் நான் டிகிரி முடித்தேன் கோயம்புத்தூர் ஆர்ட்ஸ் காலேஜில். அதன் பிறகு எம்ஏ மதுரையில் ஜாயின் பண்ணிவிட்டு டிஸ்கன்டினியூ பண்ணினேன். ஐயா, இப்போ பட்டப்படிப்பு படிக்கும்போது இந்த படிப்பு படித்து இதற்கு மேல் இந்த பணிக்கு செல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு முன்னேற்பாடு எல்லாருடைய இருக்கும். சிலர் இதை படித்து இதுக்கு இந்த இடத்துக்கு போகணுன்னு நினைப்பாங்க. நீங்கள் எந்த குறிக்கோளோட படிச்சிங்க, எப்படி ஆகணும்னு நினச்சி படிச்சிங்க? டிகிரி படிக்கிற போதெல்லாம் எண்ணங்கள் டிகிரி படிக்கணும், எம்ஏ படிக்கணும், குரூப் ஒன்று எழுதணும், அது மாதிரி ஒரு எண்ணங்கள் தோன்றுச்சு. அப்புறம் நாங்கள் டிகிரி படிச்சுட்டு பிறகு எம்ஏக்கு எம்ஏ அங்கே கிடையாது, எம்ஏ ஹிஸ்ட்ரி அங்கே கிடையாது. அதனால் மதுரைக்கு நான் போய் ஜாயின் பண்ண போகிறது அவங்க மதுரையில் ஜாயின் பண்ணாமல் விட்டேன். அப்படி சிறு பையனாக இருந்தனால எனக்கு ஒரு பயம். அதன் பிறகு இடையில ஒரு வருஷம் டிஸ்கன்டினியூ ஆச்சு படிப்பு. அதன் பிறகு நான் 77 சென்னை சட்டக்கல்லூரியில் ஜாயின் பண்ண, சட்டக்கல்லூரிக்காக வரல, எம்ஏ சேர்றதுக்காக நான் வந்தபோது எம்ஏ கிடைக்காதனால சட்டக்கல்லூரியில் ஜாயின் பண்ணேன். 77 to 80 சென்னை சட்டக்கல்லூரியில் படித்தேன். அதுக்கு பின்னால் எம்எல்ஏ 1981 4/2/81 நான் வக்கீலாக பதிவு செய்து கொண்டேன். அதுலேருந்து எங்கள் சீனியர் பிஏ தேவி சிகாமணி, நல்ல காங்கிரஸ்காரர். அவருடைய ஆஃபீஸ் பெரிய 7-8 பேர் ஜூனியர் இருந்தார்கள். அப்படி படிப்படியாக என்னை சேர்த்துக்கின்ற பொழுது ஜூனியரை சேர்த்துறதுக்கு நான் 3-4 முறை அவருடைய அப்ரோச் பண்ணேன். அதுக்கு மூல காரணமே கருப்பன் ஐஏஎஸ், அவரும் கிளாஸ்மேட் பிரசிடென்சி காலேஜ். சரி. அதன் பிறகு சேர்ந்து படிப்படியாக வருகின்ற பொழுது பல எனக்கு ஒன்றும் அடிப்படை தெரியாது. எனக்கு திடீர்னு ஒரு அப்பீல் ஒன்று வந்து விட்டது.
அதுக்காக பார்ட்டிஷன் கேஸு 10,000 ரூபா அன்றைக்கி நோட்டு வந்து பெரிய நோட்டு, 100 ரூபா நோட்டுங்கிறது பெரிய நோட்டு. அவர் என்னுடைய கிளைண்ட் வந்து நீ எனக்கு ஒன்றும் தெரியாது வேறு ஆளுகிட்ட கொடுன்னு சொன்னேன். பட் இருந்தாலும் அவர் வந்து நீ வந்து அட்ஜஸ்ட் பண்ணு, உங்கள் சீனியர்கிட்ட கொடு, கேஸ் ஜெயிச்சு கொடு அப்படின்னார். அதை உடனே கொண்டு போய் நான் கட்டையுமே பணம் 10,000 எடுத்துக்கொண்டு என் சீனியர் பிஏ தேவிசாமி கொடுத்தேன். ஐயா நீங்கள் ஜெயிச்சு கொடுத்துங்க, எனக்கு காசு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு வந்து சீனியர் நீ எப்படி பிழைப்பாய், நான் ஜூனியர் பேசு 1/3 கொடுக்கணும், பட் இருந்தாலும் உனக்கு 4,000 ரூபா கொடுக்க நீ வச்சுக்கினார். எனக்கு வேண்டாம் ஐயா, நான் எம்எல் படிச்சுட்டு இருக்கிறேன், எனக்கு செலவே வேண்டாம், ஒரு நாளைக்கு 2 ரூபா இருந்தால் போகுது, எனக்கு காசு வேண்டாம்னு சொன்னேன். இல்லை அவர் வந்து கம்பல் பண்ணி எனக்கு 4,000 கொடுத்தாரு. அதெல்லாம் நினைத்து பார்க்க. அந்த வழக்கில் வெற்றி பெற்றுட்டீங்க? அந்த வழக்கில் வந்து அவர் வெற்றி வாகி சூடி எங்கள் கிளைண்ட்டு வந்து அது பெரிய டிரான்ஸ்போர்ட் கேஸு, அது பார்ட்டிஷன் கொடுத்து அது நல்லபடியாக பேர் வாங்கி கொடுத்தாரு எனக்கு சீனியர். அதன் பிறகு நான் எம்எல் படிச்சுட்டு இருக்கிற போது ஹைகோர்ட்டில் அப்பியர் ஆகி 4 ஆண்டுகள் அவரோட ஜூனியராக இருந்தேன். அதுக்குலாம் படிப்படியாக நாங்கள் முன்னுக்கு வந்து பல இன்சூரன்ஸ் கம்பெனி, பிஎஃப் கவுன்சில், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாண்டிங் கவுன்சில், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கவுன்சில், நேஷ்னல் டெக்ஸ்டைல்ஸ் கார்பரேஷன் அண்டு இத்தனைக்கும் நான் பேனல் அட்வொகேட்டாக இருந்தேன். நிறைய கேஸுகள் வந்து கொண்டு இருந்து அதன் பிறகு இடையில் வந்து எனக்கு வந்து நீதிபதி டிஸ்ட்ரிக்ட் முனிசிப் இன்டர்வியூ வந்துச்சு. அதில் சின்ன இதனால எனக்கு அது கிடைக்காமல் போய்விட்டது. அதன் பிறகு நான் வந்து அப்படியே ஒரு 7-8 ஆண்டுகள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிற போது திடீர்னு ஒரு எண்ணங்கள் 1981 டெல்லி செல்கிறேன். அப்பொழுது ஐ ஆம் காங்கிரஸ், பேசிக்கலி காங்கிரஸ் மேன். மாணவர் மாநாடு நடக்கின்ற பொழுது கலந்துக்கிற பொழுது எல்லாமே சஞ்சய் காந்தி அவர்களும் மற்ற எல்லா காங்கிரஸ்காரர்களும், பெங்களூரில் ஜார்ஜின்னு இப்போ இருக்கிறாரு, அவரெல்லாம் மாணவர் காங்கிரஸ் தலைவராக இருந்தார். வெஸ்ட் பெங்காலில் மேடம் மம்தா மேடம் வந்து அன்றைக்கி வந்து யூத் மாணவர் காங்கிரஸ் தலைவராக இருந்தார்கள். அப்பொழுதுதான் பார்க்குற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதன் பிறகு படிப்படியாக வந்து நான் வந்து சென்னை சட்டக்கல்லூரியில் படிக்கின்ற பொழுது என்னுடைய ரூம்மேட் வந்து பட்டுக்கோட்டை ராஜேந்திரன் மாணவர் காங்கிரஸ் தலைவராக இருந்தார். தனுஷ்கோடி ஆதித்தன் வந்து திருநெல்வேலி யூத்து பிரசிடண்ட் இருந்தாருங்க. அப்படி எண்ணுங்கள் போது நான் வாழ்க்கையில் அப்படியும் வந்து கொண்டிருந்தேன். இந்த படிப்புகளை முடித்த பிறகு அப்புறம் அப்படியே நான் டெல்லி அடிக்கடி போக நான் சுப்ரீம் கோர்ட்டில் பார் அசோசியேஷன் மெம்பராகி பதிவு செய்து கொண்டேன். அப்பொழுது எல்லா இன்ஸ்டியூட்லேயும் நான் லைஃப் மெம்பர் ஆனேன். இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்தியன் சொசைட்டி ஆஃப் இன்டர்நேஷ்னல் லா, இந்தியன் லா இன்ஸ்டியூட், இந்தியன் கான்ஸ்டியூஷன் அண்ட் பார்லிமெண்ட் ஸ்டடீஸ் எல்லாமே நான் லைஃப் மெம்பர் ஆன பிறகு என்னுடைய நட்பு வட்டாரங்கள் விரிந்து கொண்டே இருக்கிறது. அப்பொழுது நிறைய கேஸுகள் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணி மினிமம் அங்கே வந்து 250 கேஸ் ஃபைல் பண்ணத்தான் லைஃப் மெம்பர் ஆக முடியும்னு சொன்னார்கள். நான் கிட்டத்தட்ட ஒரு 700 கேஸ் ஃபைல் பண்ணி நான் லைஃப் மெம்பர் அன்றைக்கி வந்து 50,000 ரூபா கட்டினா தான் லைஃப் மெம்பர் ஆக முடியும். அதுக்கு வந்து மினிமம் 250 கேஸ் அப்பியர் ஆனது. நான் 700 கேஸ் அப்பியர் ஆகி நான் எல்லா கேஸுகளும் இது பண்ணேன். அப்பொழுது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அக்ரிகல்ச்சருக்கு நான் போட்டு நான் டைரக்ஷன் வாங்கினேன். இது மாதிரி போய்கொண்டு இருக்கிற போது நிறையா லிங்க்கு சுப்ரீம் கோர்ட்டில் லிங்க் கிடைத்தது. அது இடையே வந்து எனக்கு சென்னை வருவதும் டெல்லி போவதும் ரொம்ப 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 பிஸியாக இருந்த காலகட்டங்கள். ஐயா, இப்போ உயர்நீதிமன்றத்திலிருந்து உச்சநீதிமன்றத்துக்கு போகிறீங்க. இந்த உச்சநீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி உயர்நீதிமன்றங்களில் நீங்கள் எடுத்த வழக்குகள் பற்றி, ஏதாவது முக்கியமான வழக்கு, நீங்கள் வெற்றி பெற்ற வழக்கு பற்றி சொல்ல முடியுமா? நல்ல ஒரு சுவாரஸ்யமான வழக்கு என்னென்னா, ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒரு அம்மா வந்து கேஸுக்கு வர்றாங்க. அந்த அம்மாவுக்கு 37 வயசு ஆகிவிட்டது. எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் அவங்களுக்கு 35 வரைக்கும் தான் கவர்மெண்ட் வேலை கொடுப்பான்னு சொல்கிறாங்க. சட்டத்தில் இடமில்லை. பட் இருந்தாலும் அந்த அம்மா வந்து கேட்டுக்கொண்ட கேஸ் ஃபைல் பண்ண அதில் என்ன சிறப்பு செய்தி என்றால், அந்த அம்மாவுக்கு ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க, அப்பா அம்மா இறந்துட்டாங்க, குழந்தைகள் கிடையாது. அந்த சமயத்தில் வந்து நாங்கள் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணும்போது பாஸ்கர்னு ஹைகோர்ட் ஜட்ஜ் ரிட்டையர்ட், அவர் தான் கேட்ட வந்து அவர் சேர்மனாக இருக்கிறாரு. அது தேர் இஸ் நோ கிரவுண்ட் மிஸ்டர் கிருஷ்ணன், எப்படி ஹவு கேன் டு கிவ் த ஆர்டர் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஐயா இந்த அம்மா வந்து 17 வயசில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் பதிவு பண்ணாங்க, எஸ்எல்சி முடிச்சுட்டு டெய்லரிங் கோர்ஸ் முடிச்சுட்டு பதிவு பண்ணிட்டாங்க. 37 வரைக்கும் வேலை கொடுப்பாங்க கவர்மெண்ட்டில் வந்து கொடுக்கவில்லை. இது யாருடைய குற்றம் என்று கேட்டேன். நான் 20 ஆண்டுகளாக பதிவு பண்ணி காத்திருக்கிறாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு கிடைக்கலன்னு அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு அவர் பாஸ் ஐயா கேட்டாருங்க. நான் சொன்னேன், உங்களுடைய வாயிலேருந்து வார்த்தைகள் அத்தனையுமே ஆர்டரு,
ஒரு பெண்மணியை வாழ வைக்க வேண்டுமெல்லாம் உங்கள் கையில் இருக்கிறது. சட்டத்தில் இடமில்லை அப்படின்றாங்க. சட்டம் என்பது நாமளால் வரையறைக்கப்பட்ட சட்டம் தானே ஒழிய, அந்த அம்மாளுக்கு வேலை கொடுக்கணும்னு நினச்சா நீங்கள் வேலை கொடுக்கலாம். நீங்கள் வந்து தமிழ்நாடு மக்களுக்கே நீங்கள் தான் வந்து நீங்கள் பாதுகாவலர். ஒரு நல்லா வாழ்வதற்கும் வழங்குவதற்கும் நீங்கள் ஆர்டர் போட்டிங்களா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு கேட்டேன். எப்படின்னு கேட்டார். அப்பொழுது சொன்னேன், நீங்கள் கடவுளை மாற அந்த அம்மாளுக்கு வேலை கொடுத்தீங்களா அந்த அம்மாள் வாழ்வாதாரம் சிறப்படையும், அந்த அம்மாளுக்கு நல்ல வாழ்க்கையை நீங்கள் விளக்கேற்றி வச்ச மாதிரி இருக்குன்னு சொன்னபோது அவர் மன இறங்கி உடனே வந்து எம்எல்ஏ ஆஃபீஸ் டைரக்ஷன் கொடுத்த உடனே வித்தின் 3 டேஸில் அவருக்கு இன்டர்வியூ பண்ணி அவருக்கு ஒரு வேலை கொடுங்கன்னு டைரக்ஷன் பண்ணாங்க. இந்த அம்மா இப்போ நல்ல சந்தோஷமாக இருக்கிறாங்க. இது மிகப்பெரிய சட்டம் என்பது என்னென்னா, நம்மளுக்குள்ளே இருக்கிற இதுதான் சட்டம். வந்து சில நேரங்களில் வந்து அது சட்ட லிமிட்டுக்குள்ளே வந்து பேசுவதில்லை. அது வந்து மனிதனை வாழ வைக்கிறோன்னு சட்டத்தின் சூழ்நிலையை பார்த்து ஆர்டர் கொடுக்குறோம். நீதிபதி அவர்களெலாம் நல்ல கவனமாக புரிந்து வேலை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அந்த அம்மாவை அதற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்களா? அதுக்கு பிறகு நான் ஒரு 10 ஆண்டுகளுக்கு பார்த்தேன். அந்த அம்மா எப்போ பார்த்தாலும் நம்மகிட்ட மரியாதையோட வணக்கம் போடுவார்கள். நல்லா இருக்கிறேம்மா, நல்லா சந்தோஷமாக்குறம்மா அப்படின்னு இங்கே தருமபுரியில் இருக்காங்க. இன்னும் அந்த அம்மா இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாங்க. உயர்நீதிமன்றத்தில் நீங்கள் பணிபுரியும் போது சமுதாயம் சார்ந்த சமூக நலன் சார்ந்து ஏதாவது வழக்குகள் எடுத்து நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீங்களா? அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அட்வொகேட் அண்ட் ஸ்டேட் பேங்கில் வந்து ஒரு ரெக்கவரி பண்ணுறதுக்காக நிறைய கேஸ் அப்பிறகு என்னை வந்து பெரிய அடியார்கள் கூட வந்து என்னை வந்து தாக்க வந்தார்கள். அதையெல்லாம் ஜமாளித்து கொண்டு நான் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு நான் அப்பியரான. நான் இந்த மாதிரி மிரட்டல்கள்லாம் வந்தது அவங்களுக்கு? நிறைய மிரட்டல்கள் வந்துச்சு. அதுக்கெல்லாம் நான் அடிபணியவில்லை. நாம் வந்து நம்ம சட்டத்துக்கு மட்டும்தான் அடிபணிய வேண்டும் இல்லையா, மற்றவங்க இந்த ரவுடிசம் இதுக்கெல்லாம் நான் அடிபணியது கிடையாது என் வாழ்க்கையில். இடையிடையே வந்து எனக்கும் ஒரு 10 ஆண்டுகள் ஆகிவிட்டது. என் வாழ்க்கை துணையை ஏற்படுத்துறதுக்காக நான் ஏற்பாடு பண்ணுகின்ற பொழுது அப்பொழுது எனக்கு வயசு 36-37 ஆகிவிட்டது. நிறைய பெண்கள் வந்து சொந்த பெண்கள் எல்லாம் வந்து எனக்கு கட்டிக்கணும்னு சொன்ன போதெல்லாம் வேண்டாம் நான் எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், நீதிபதி ஆகணும் என்று கற்பனையில் மறந்து கொண்டிருந்த பொழுது அப்பொழுது நிறையா வந்து 89 வாக்கில் நிறைய வாத்தியார்களும் மற்றவர்கள்லாம் ஸ்டே வாங்கி கொடுப்பேன். ஏன்னா இப்போ கல்யாணம் பண்ணலையான்னு கேட்பார்கள் எல்லோரும் என் கிளைண்டுகள். ஏதோ ஒரு பொண்ணு பாருப்போ நான் கல்யாணம் பண்ணிங்கன்னு சொல்லுவது நான் பயோட்டாட்டை கொடுப்பேன். அந்த பயோட்டாட்டை வந்து பல கேஸ்ட் கால்கள் முதலியார், செட்டியார், கவுண்டர் இது மாதிரி எல்லாத்துடைய ஒவ்வொன்று கொடுப்பேன். அவங்கள வந்து எல்லாம் கொண்டு போய் அங்கே ஒரு வீட்டில் கொடுத்துருக்கிறார்கள். எனக்கு தெரியவில்லை. அப்பொழுது நான் வந்து இருக்கின்ற பொழுது கோயம்புத்தூரில் எனக்கு எல்லாத்துக்கும் தெரியும். கிருஷ்ணன், ஜி கிருஷ்ணன்னா கல்லனோடு கிருஷ்ணன் பேர். அவருடைய கேஸுகள் நிறைய நான் அப்பீல் ஆகிக்கிறேன் சென்னை ஹைகோர்ட்டில். அவருக்கு கொடுக்குற ஃபீஸை நான் வாங்கி கொள்ளுவேன். அவர் வந்து அதே மாதிரி குரு ஹோட்டல், பெரிய ஃபேமஸான ஹோட்டல் குரு ஹோட்டல் ஓனருக்கும் நான் அப்பீரானேன். அவரும் வந்து பேங்கில் லோன் வாங்கிட்டு அதை நான் 6 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் அதை வந்து வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு சேஃப்டி பண்ணிவிட்டேன். அந்த கிருஷ்ணன் அவர்கள் ஏன்டா நீ கல்யாணம் பண்ணலையான்னு கேட்டார். எங்கள் ஐயா நான் கல்யாணம் பண்ணுவது, எனக்கு 10 ஆண்டுகள் ஆச்சு, கல்யாணம் மனைவியும் இல்லை, எனக்கு ஒரு நீதிபதி போஸ்ட்டும் இல்லை என்று சொன்னேன். அப்பொழுதுதான் அவர் வந்து ஒரு ஜோதிடர் கூட்டி கொண்டு போய் பார்த்துட்டு அவர் சாமி ஆடுகின்றவர். அவர் இந்த வருஷம் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்டார். நான் ரெடி, பொண்ணு எங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், பொண்ணு ரெடியாக்குதப்பான்னு சொன்னார். இதுக்கு எல்லா செலவும் அவர் தான் போட்டார், ஜி கிருஷ்ணன் தான் போட்டார். நான் உடனே சொல்லி 1 மாதத்துக்குள்ளே எங்கள் மச்சான் ஒருத்தர் இருக்கிறார், லாரன்ஸ்ன்னு. அவர் வந்து பொள்ளாச்சியில் இருந்தார். டேய் உனக்கு ஒரு பொண்ணு பார்த்துக்கிறேன், நீ வந்து பாரு பழனியில் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நீ வந்து சும்மா அந்த கதையெல்லாம் விடக்கூடாது, நீ கரெக்டாக அந்த பெண்ணு வீட்டில் போய் அவங்களுடைய எண்ணங்கிற நான் கேட்குற வழிகள் பதில் சொல்ல வேண்டும்னு சொன்னேன். அப்பொழுது அவர் வந்து அந்த வீட்டுக்கு அவரும் அவருடைய அந்த பொண்ணு சம்மந்தப்பட்ட ஆளுகள் 2 பேரும் போனபோது என்னுடைய சின்ன மாமியா மகன் இருக்கின்றான், சென்னை ஹைகோர்ட்டில் வக்கீலாக இருக்கிறாரு. அவருக்கு தான் பொண்ணு பார்க்க வந்துக்குன்னு சொல்கிற போது அங்கே இந்த பயோட்டாட்டை கொடுத்தனால ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் அது எல்லாரும் அதே வீட்டில் கொடுத்துருக்கிறார்கள். அவங்களே நான் நேற்று தானே சொன்னேன், அதுக்குள்ளே எப்படி அந்த பயோட்டாட்டை வந்ததுன்னு எங்கள் மச்சான் லாரன்ஸ் கேட்டார். அதுக்கு சொன்னாங்க அவங்க, இது வந்து 6 மாதமாக இங்கே தான் இருக்குது, நாங்கள் வந்து ஈரோடு பவானிங்கிறதுனால நாங்கள் யோசனை பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவங்க வந்து அந்த பொண்ணு பார்க்கின்ற பொழுது எங்கள் கையில் காசு கிடையாது.
ஒரு 1000 ரூபா கையில் வச்சுக்கிறேன். எல்லோரும் போய் நான் ஃபஸ்ட்டு பொண்ணு பார்த்துட்டு வர்றபோது பார்த்து முடித்து எல்லாம் பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிற போது கையில் காசு கிடையாது. அப்பொழுது நான் வந்து அந்த ஜி கிருஷ்ணன் சொன்ன போய் கேட்டேன், ஐயா நான் சும்மா இருந்தவன் கல்யாணம் பண்ணி சொன்னீங்க, கையில் காசு இல்லை, காசு கொடுங்கன்னு கேட்டுக்கொள்வது சிரித்தார். என்னடா நீ இது பாருங்க, நீங்கள் கொடுங்க, நான் கடனாக கொடுங்க, வட்டி இல்லாத கடனாக கொடுங்க, நான் திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னேன். 52 மில்லுக்கு ஓனர் அவர் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு. கையில் பாக்கெட்டில் கையில் விட்டு எடுத்து டேபிள் போட்டார். என்னன்னாரு, 5040 ரூபா வந்துச்சு, நீ முதல்ல வச்சுக்கோ, என் கார் எடுத்துக்கொள் அப்படின்னு அவர் சொன்னார். அதே மாதிரி என் நண்பர் ஒருத்தர் சுந்தரராஜன் ஒருத்தர் கூட இருந்தார், என்னுடைய ரூம்மேட்டு. அவர் வந்து உணவுப்பேட்டை, அவர்கிட்டையும் சொன்னேன். இவர் வந்து பணம் கொடுத்தாரு. அவர் என் ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு போய் ஒரு பெரிய ஷோரூமில் தேவையான எடுத்துக்கலன்னு சொன்னார். அப்பொழுது நான் 1.5 லட்சத்துக்கு பக்கமாக பட்டு வெட்டி பட்டு துண்டு, பொண்ணுக்கு 9000, என் சிஸ்டருக்கு 3000 6000 இது மாதிரி நிறைய துணிகள் எடுத்துக்கொண்டேன். எடுத்துக்கொண்டு வருகிற போது எல்லாம் இதில் என்ன எதுக்காக சொல்கிறேன் என்றால், ஒரு காரணம் இருக்கிறது. எல்லாம் முடிச்சுட்டு எல்லா செலவுங்க மட்டும் ஒரு 2 லட்சத்துக்கு மேலே செலவு பண்ணிக்கிட்டேன். எல்லாம் பண்ணிவிட்டு நான் என்னுடைய கொடியின் தாலும் செய்வதற்காக 5.5 பவுனுக்கு கையில் சுத்தமாக காசு இல்லை. என்னடா பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிறபோது எனக்கு வர ஒரு செலவு பண்ணிட்டேன். ஆர்டர் மட்டும் 1000 ரூபா கொடுத்து ஆர்டர் பண்ணிட்டு அன்றைக்கி வந்து ஒரு பவுன் வந்து 3000 ரூபா, 5.5 பவுனுக்கு 17,000 எல்லா பஸ்ஸை வந்து நிற்கிது 150 கிலோமீட்டர். அப்புறம் எங்கள் நேட்டிவ் பிளேஸ் டு பழனி. அங்கே சாயந்தரம் அங்கே வந்து கல்யாணத்துக்கு போவானு, நிச்சயார்த்தம் பண்ணு கல்யாணம் மார்னிங்கு. கையில் காசு இல்லை, கொடியும் தாலியும் வாங்கலை. அப்பொழுது தான் எங்கள் தாய் கேட்டேன், ஏன்டா என்ன டிலேன்னு, இது வரைக்கும் எங்கள் காசு இல்லைன்னு சொல்லி எங்கள் தாய் ஒட்டையுமே என்னுடைய சகோதரன்கிட்ட கேட்டதில்லை. ஏன்டா நீ சொல்கிறேன்னு சொல்லி போட்டு, எங்கள் அப்பம் கட்டின தாலி, இந்த தாலி பழைய தாலி இருக்குதுடா, இதை கொண்டு அங்கே வச்சுட்டு புது தாலியை வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாங்களே. அதுதான் வந்து எங்கள் அம்மா கட்டின தாலி, அந்த கொடியின் தாலியுமே கொண்டு அடமானம் வச்சுட்டு புது தாலியை வாங்கிட்டு வந்து. ஆனால் வந்து அந்த இல்லை சொல்கிறேன், அந்த சூழ்நிலைகள் உருவாகின்ற பொழுது அப்பப்பொழுது எனக்கு கஷ்டங்கள் நேரங்கள் வருகின்ற பொழுது இந்த தேவன் வந்து சும்மா விடவில்லை. எங்கள் சீனியர் வந்து ஒரு இந்து, நான் கிறிஸ்டின் மேரேஜ் இது வந்து இப்போ நான் மண்டபத்தில் பண்ணுகின்ற பொழுது எங்கள் சீனியர் வந்து ஒரு மாலை கொடுத்து, இயேசு பிரான் மட்டும் உங்களுக்கு வந்து வாழ்த்தவில்லை, இந்த முருகப்பெருமானும் வாழ்த்தலான்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு மாலை கொடுத்து பார்த்து சொன்னார். நான் அடிக்கடி எல்லாத்தையும் சொல்லுவேன், பைபிள் ஒழுங்காக படிங்க, அந்த முறையை நடங்கள், மேக்சிமம் உதவி செய்யுங்கள், முடிந்தால் செய்யுங்கள், கெடுதல் மட்டும் பண்ணாதீங்கள், உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் என்று என்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை நான் சொல்கின்றேன். இந்த லைஃப் வந்து எனக்கு இப்பொழுது எனக்கு 73 ஆண்டுகள் ஆகிறது. எனக்கு ஒரு மகன், ஒரு மகள், மனைவி. நாங்கள் கடவுள் சித்தத்தினால் நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதற்காக தேவனுக்கு நான் நன்றி கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். உயர்நீதிமன்றம் முடித்து உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டு அங்கே வழக்குகளில் உங்களுக்கு நினைவில் இருப்பது, நான் இது வந்து சாதிச்சிட்டேன் அப்படின்ற சொல்கிற வழக்கு இது நிறைய நான் 2 கண்ட்ரோல் அப்பீலெல்லாம் அங்கே போட்டிருக்கேன். அக்ரிகல்ச்சர் கேஸ் ஒன்று, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், கேஷ் அண்ட் கேரின்னு சொல்லிட்டு போட்டேன். அதாவது பால் ஊற்றின பிறகு அப்போயே காசு கொடுக்க வேணும், அப்போவே கரும்பு எடை போட்டோன்னா அப்பொழுதே உடனே காசு கொடுக்கணும், அப்பொழுது தான் அக்ரிகல்ச்சரில் நல்லா வாழ முடியும். அதற்காக நான் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போடுவது ஜஸ்டிஸ் தாகூர் அவர்கள் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் தான் இருந்தாங்க. அப்போ வந்து எனக்கு டைரக்ஷன் கொடுத்தாங்கன்னா அவன் என்னால் முடியாது அப்படின்னு சொன்னார். அப்புறம் விட்டு நான் அவருடைய நீங்கள் எல்லா விளக்கங்களும் சொல்லி, அதாவது வந்து அக்ரிகல்ச்சர் ஏன் சூசைட் பண்ணான்னா அவன் மானஸ்தன், அவன் எங்கேயும் போய் கடங்க வாங்க மாட்டான், அதனால் வந்து அவங்களுடைய விலை நிர்ணயிக்க ப்ரொடக்ஷன் பண்ணதை நிர்ணயிக்க வேண்டும் என்பதற்காகவே அக்ரிகல்ச்சரில் இதை வந்து அட்மிஷன் பண்ண சொன்னேன். அந்த வழக்கில் நீங்கள் வெற்றி பெற்றீங்க. சில வழக்குகளில் இதில் வெற்றி பெற்று விடுவோம் என்று நம்பி அது வெற்றி பெறாமல் போன வழக்குகள் எதுவும் இருக்கா? மேக்ஸிமம் நான் வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ணி தான் அந்த கேஸில் எடுப்பேன். நான் எடுக்கிற போது நம்மளுக்கு பாயிண்ட்டுகள் இருந்தாலும் 10 பாயிண்டில் 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் இருந்தால் தான் நான் அட்மிஷன் வாங்கி, இது வரைக்கும் நான் ஃபெயிலியர் ஆனதே மேக்ஸிமம் கிடையாது. எல்லா அட்மிஷன் வாங்கி கொடுத்து பின்னால் வந்து டிலே ஆகி இருக்குமே ஒழிய நிறைய வந்து ஆர்டர்கள் நான் வாங்கி கொடுத்துருக்குறேன். அப்புறம் நிறைய வந்து இதில் வந்து கேஸ் டிலே ஆகணும்னு சொல்கிறதுக்காகவே லா செக்ரட்டரி பரத்தவாச்சி ஒன்று ஆரம்பித்தார். அப்போ மன்மோகன் சிங் பீரியடு இதில் வந்து ICADR, இன்டர்நேஷ்னல் சென்டர் ஃபார் ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் ஒரு ஸ்தாபனம். அதில் வந்து அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் நீங்கள் ஒரு 6 வாய்தாவில் நீங்கள் ஆர்பிட்ரேட் செஞ்சு முடிக்கலாம்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அதில் வந்து நான் வந்து அதில் லைஃப் மெம்பர் ஆகி, நான் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் ஆகி, அதில் வந்து நான் வந்து இங்கே ஒரு சென்டர் ஒன்று வச்சுருந்தேன் சென்னையில்.
அந்த சென்டரில் வந்து நான் 6 வயதாவில் நிறைய கேஸு எல்லாம் இது பண்ணேன். அதே மாதிரி கடைசியில் வந்து நம்ம ராயப்பேட்டாவில் பைலட் தியேட்டர் ரொம்ப நாள் 40 ஆண்டுகள் ஓடிக்கொண்டு இருந்தது. அது கடைசியில் ஃபைனல் ரிசல்ட் வந்து எங்கள் கிட்ட வந்தது. நம்ம சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி வச்சு காம்ப்ரமைஸ் பண்ணி 2க்கு செட்டில்மெண்ட் பண்ணேன். அது பெரிய மிக இது. அதை உங்களுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் ஒன்று லிட்டிகேஷன் சொல்லுகிறேன். தயவுசெய்து கோர்ட்டுக்கு வருவதை காட்டிலும் மேக்சிமம் சமாதான முறைப்படியில் கொஞ்சம் நெட்டையோ குட்டையோ விட்டு கொடுத்து போனீர்களானால் உங்களுக்கு வந்து நேரமும் பணமும் மிச்சம். உங்களுக்கு வாழ்நாளே நீங்கள் வந்து இல்லாட்டி கோர்ட்டுக்குன்னு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து பல ஆண்டுகள் அப்பீல்னு சொல்லி வந்து டைம்களும் மணிகளும் வேஸ்ட் ஆகும். இப்போ இந்த வர்ற வழக்கு தொடுக்க வருகிறவர்கள்ட்ட யார் நேர்மையாளரோ அந்த வழக்குகளை மட்டும், நேர்மையான வழக்குகளை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிறது உண்டா, இல்லை வேறு மாதிரியான வழக்குகளும் எடுத்திருக்கீங்களா? நான் வந்து ஃபஸ்ட்டு வழக்கெடுப்பு சில வந்து ஃபெயிலியரான வழக்கு கூட நான் எடுத்துகிட்டு அந்த பார்ட்டி கூட சொல்லுவேன், இது வந்து நம்மளுக்கு வந்து சான்ஸ் கம்மியாக இருக்குது, மேக்ஸிமம் நீங்கள் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு செட்டில்மெண்ட் பண்ணது நல்லது அப்படின்ட்டு முன்னாலே கூறிவிடுவேன். அது ஏன்னா அது வந்து அவங்களுக்கு வந்து நாம் வந்து ஒரு கற்பனையான அது வந்து ஒரு பொய்யான இதே சொல்லி நாளைக்கு பின்னால் வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடாதுங்கிறதுக்காகவே ஃபஸ்ட்டே சொல்லுவேன். நான் கொஞ்சம் பேசுகிற மாதிரி பேசுவேன், பட் இதில் வந்து சான்ஸ் வந்து நான் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி சந்தோஷப்படுத்திடுவேன். திருமணம் பற்றி பேசும்போது கள்ளநோட்டு கிருஷ்ணன் அப்படின்னு சொன்னீங்க. பேரை பார்த்தாலே கள்ளநோட்டுன்னு தெரியுது. அவருக்காக நீங்கள் எப்படி வாதாடினீங்க? இல்லை, கள்ளநோட்டு கிருஷ்ணன் வந்து அது 1958 நடந்த சமாச்சாரம். அது பேர் மட்டும்தான். ஒரு பெரிய கோடீஸ்வரர் அவர் அதுக்கு பின்னால் நான் வந்து வைக்கலானது 80-81 தான் வைக்கலானே. அதுக்கு முன்னால் அவர் நடந்த சமாச்சாரம். அவருக்கு பேருக்காக எல்லாத்துக்கும் புரியறதுக்காக சொன்னேன். அவர் வந்து நல்ல மனிதர், நல்ல எந்த கெட்ட வழக்கும் இல்லாதவர். அவருக்கு வந்து பெரிய ஆளாகணும், பெரிய டாட்டா இல்லாமல் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் இது பண்ணார். கடைசியில் வந்து அது வந்து அவர் வந்து 7 ஆண்டுகள் போட்டு 3.5 வயசுல வெளியே வந்து விட்டார். நேர்மையான ஆள் அவர் வந்து நல்ல முரணா இருக்கு. நேர்மையான ஆளு கள்ளநோட்டு அடிச்சாருன்றீங்க. அந்த காலத்தில் வந்து அந்த அப்படி அடிச்சார். அது எனக்கு முன்னால் நடந்த சமாச்சாரம். சரி, பெரிய ஆள் ஆகணும் நினச்சிட்டு அப்படி அடிச்சு அவர் கூட என்ன கேட்டேன், ஏப்பா நீ இவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் எதற்காக நீ அடித்தாய் அப்படின்னு கேட்டதுக்கு, அது ஒரு இது டாட்டா பிள்ளைன்னு பேர் வருது, எங்கள் அப்பன் பேர் வரணும் அப்படின்னு சொல்லித்தானே அவர் இதில் பண்ணாங்க. ஆனால் கடைசியில் வந்து அது நோட் எடுக்கல, அவங்க அது மிஷின் மட்டும் எடுத்துகிட்டு வந்து அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்க. உங்களுடைய கல்வி வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, வழக்கறிஞர் வாழ்க்கை, இதெல்லாம் பற்றி நீங்கள் சொன்னீங்க. முக்கியமாக நீதிமன்றத்தை அணுகாதீங்க, சமரசமாக போயிருங்கன்னு ஒரு அறிவுரையும் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய மதிப்பு மிகுந்த நேரத்தை நமது தந்தை ஊடகத்திற்கு தந்தமைக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். வணக்கம் ஐயா. நன்றி. நேயர்களே, அடுத்த ஒரு நிகழ்வில் வேறொரு ஆளுமையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.